சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் சிறுவனை ஆட்டோவில் கடத்திச் சென்று வழிப்பறி செய்துள்ளார் ஆட்டோ ஓட்டுநர். புரோகிதருக்கு படிக்கும் சிறுவன் கொள்ளையர்களிடம் சிக்கியது எப்படி? திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் கிராமம் மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் 15 வயதான உதயரசன். இவர் ஸ்ரீரங்கம் வேத பாடசாலையில் படித்துவிட்டு தாம்பரத்தில் தங்கி ஒரு புரோகிதருக்கு உதவியாளராக இருந்து வருகிறார். வியாழக்கிழமை இரவு திருச்சி செல்வதற்காக தாம்பரத்திலிருந்து பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்திற்கு ஆட்டோவில் சென்றிருக்கிறார். கையில் சிறு பையுடன் அப்பாவியாக இருந்த சிறுவனை ஆட்டோ ஓட்டுநரும் அவருடன் இருந்த நபரும் சேர்ந்து பெருங்களத்தூர் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத நெடுங்குன்றம் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளனர். அதன் பின்னர் உதயரசனிடம் உன்னை பார்த்தால் கஞ்சா வியாபாரம் செய்வது போல இருக்கிறது, கஞ்சா வழக்கில் போலீசாரிடம் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி அவர் வைத்திருந்த 12,500 ரூபாய் பணம், 3,000 ரூபாய் மதிப்பிலான வாட்ச் ஆகியவற்றை பறித்துள்ளனர். பின்னர் பேருந்து டிக்கெட்டிற்கு மட்டும் 250 ரூபாயை உதயரசனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து இருவரும் தப்பித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் உதயரசன் புகார் அளித்துள்ளார். உடனே களத்தில் இறங்கிய போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து ஆட்டோவின் பதிவு எண்ணை கண்டுபிடித்தனர். பதிவு எண்ணை வைத்து விசாரித்ததில் குடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யா என்பவரின் ஆட்டோ என்று தெரியவந்தது. பின்னர் சூர்யா வீட்டிற்கு சென்ற தாம்பரம் போலீசார் அவரையும் அவரது நண்பர் பீர்க்கங்கரணை ஸ்ரீராம் நகர் பகுதியைச் சேர்ந்த சேது என்பவரையும் கைது செய்தனர். இருவரையும் கைது செய்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்ததில் சூர்யா மீது போக்சோ வழக்கு, அடிதடி மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. அவரது நண்பர் சேது மீதும் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி செலவுக்கு பணம் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் இருவரும் சேர்ந்து வழிப்பறி செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சூர்யா, சேது என இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் பணம், வாட்ச், ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போலீசார்.